மதிய சமைச்ச சாதம் மீதி இருந்தால் இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் லெஃப்ட் ஓவர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை மூடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச மாவு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ஒரு விஸ்கால் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவு கூட ஒரு பேக்கெட் ஈனோ சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ஈனோ சேர்த்துக்கோங்க. இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ஈனோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சின்ன சின்ன பக்கோடாவாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பக்கோடாவை நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், லெஃப்ட் ஓவர் ரைஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.